இன்றைக்கி வந்து என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து நீங்கள் வந்து டே டு டே யூசேஜில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டாகிராமில் வந்து யாராவது உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாக சாட் பண்ணுறாங்க, சாட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த மெசேஜ் வந்து இங்கே ஷோ ஆகும், அதை வந்து எல்லாருமே ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நான் சொல்கிற செட்டிங்ஸை மட்டும் யூஸ் பண்ணினா கண்டிப்பாக யாராலையும் உங்களோட மெசேஜ் வந்து ரீட் பண்ண முடியாது. நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் மட்டும் தான் அந்த மெசேஜை வந்து ரீட் பண்ண முடியும். அந்த செட்டிங்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் போய்ட்டு ஆப் லாக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஆப் லாக்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆப் லாக்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே வந்து ஆப் லாக் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்க்ரீனோட பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்னு இருக்கும். அதை வந்து லாக் பண்ணிக்கோங்க. இப்போ லாக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் இழுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த மெசேஜ் வந்து ஷோ ஆகாது. யாருக்குமே அந்த மெசேஜ் வந்து ஷோ ஆகாது. உங்களால் மட்டும் தான் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணால் மட்டும் தான் உங்களால் மட்டும் தான் ரீட் பண்ண முடியும்.